இது வரைக்கும் லேப்டாப், மொபைல், கார், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், பைக் இப்படின்னு ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் குட்ஸில் வாங்கி அதோட ஃபுல் சேல்ஸ் வேல்யூக்கும் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஹாய், நான் சுதர்ஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார் வாங்க போகிறீங்கனாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கனாலோ இல்லை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் குட்ஸில் டீல் பண்ணுறவங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ரிலேட்டடாக ஜிஎஸ்டியில் என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. வீடியோவோட மெயின் கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னன்னு பேசிக்காக பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்கீமுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றின பேசிக் நாலேஜ் தேவை. உங்களுக்கு ஏற்கனவே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றின பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் செக்ஷன் போய் பாருங்கள். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றி உங்களுக்கு லாஜிக் நல்லா புரியணும் அப்படின்னா 3 விஷயத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்போ உங்களோட சப்ளையர் அந்த ப்ராடக்ட்டோட விலை ப்ளஸ் டேக்ஸ் ரெண்டும் சேர்த்து தான் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுவார். உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ண இந்த டேக்ஸை அவர் கவர்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த்தே கட்டிடுவார். அதை அவரால் ஹோல்டு பண்ண முடியாது. அஸ் அ கன்சியூமராக உங்களாலேயும் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு கட்ட முடியாது, சப்ளையர் வழியாக தான் கட்ட முடியும். ஸோ இப்படி சப்ளையர் வழியாக ரூட் பண்ணுறதுனால தான் இதை இன்டைரக்ட் டேக்ஸ்னே சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட், ஒரு ப்ராடக்ட்டை யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ப்ராடக்ட் மேலே இருக்க மொத்த டேக்ஸையும் பேர் பண்ணணும். ஏன்னா சப்ளையர் கன்சியூமர்கிட்டருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டினாலும் அவரோட பாக்கெட்லேருந்து அவர் கட்ட மாட்டார். தேர்ட் பாயிண்ட், ஐடிசின்றது சப்ளையர் மட்டுமே கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ரீஃபண்டுன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. அது என்னன்றதை டீட்டெயில்டாக நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளில் மேனுஃபேக்சரர், டீலர், கன்சியூமர்னு மொத்தம் 3 பேர் இருக்கிறத வச்சுப்போம். இப்போ இந்த மேனுஃபேக்சரர் ஒரு ப்ராடக்ட்டை 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுப்போம். அதோட ஜிஎஸ்டி ரேட் 18% போட்டு 118 ரூபாய் டீலர்லேருந்து கலெக்ட் பண்ணிடுவார். இந்த 100 ரூபாய் அவரோட இன்கம், 18 ரூபாய் டீலர்லேருந்து கலெக்ட் பண்ணதை அவர் நெக்ஸ்ட் மந்த் கவர்மெண்ட்டே கட்டிடுவார். இதே டீலரோட புக்கில் 100 ரூபாய் எக்ஸ்பென்ஸாகவும் 18 ரூபாய் ரிசீவபிளாகவும் இருக்கும். இந்த 18 ரூபாய் என்ன பண்ணுறன்றதை கீழே பார்க்கலாம். டீலர் 100 ரூபாய்க்கு வாங்கின ப்ராடக்ட் மேலே ஒரு 50 ரூபா மார்ஜின் வச்சு 150 ரூபாய்க்கு செல் பண்ணுவார். கன்சியூமர்கிட்ட இருந்து 150 ரூபாய் ப்ராடக்டோட விலையும் 27 ரூபாய் ஜிஎஸ்டியும் போட்டு 127 ரூபா வாங்கிடுவார். இப்போ இந்த 27 ரூபாயை அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் அவர் ஏற்கனவே மேனுஃபேக்சர்கிட்ட கட்டின 18 ரூபாயை இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டு வெறும் 9 ரூபா மட்டும்தான் கட்டுவார். இப்போ கன்சியூமரோட எண்டில் அவர் அந்த ப்ராடக்ட்டுக்காக செலுத்தின வேலை 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 27 ரூபா. ஆனால் இந்த 27 ரூபா ஒரே ஸ்டேஜில் கவர்மெண்ட்டுக்கு போகலை. மேனுஃபேக்சரர் வழியாக ஒரு 18 ரூபாயும் டீலர் வழியாக ஒரு 9 ரூபாயும் போயிருக்கு. டீலர் ஏன் 9 ரூபா தான் கட்டுறாரு அப்படின்னா மேனுஃபேக்சரர்கிட்ட அவர் கொடுத்த 18 ரூபாயை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக இந்த இடத்துல கிளைம் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரி மேனுஃபேக்சரர் அவர் கலெக்ட் பண்ண 18 ரூபாயையும் டீலர் அவர் கலெக்ட் பண்ண 27 ரூபாயையும் நெக்ஸ்ட் மந்த்தே கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவாங்க. நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரி 27 ரூபாயுமே கன்சியூமர் தான் கட்டியிருக்காரு. ஆனால் 18 ரூபா மேனுஃபேக்சரர் வழியாகவும் 9 ரூபாய் டீலர் வழியாகவும் கட்டியிருக்காரு. டீலர் 27 ரூபா கன்சியூமர்லேருந்து கலெக்ட் பண்ணாலும் 18 ரூபா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை தேர்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி ரீஃபண்டாக யூஸ் பண்ணிவிட்டு நெட்டாக 9 ரூபா தான் கட்டுறாரு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வேலை செய்யுது. இப்போது இன்றைக்கி வீடியோவோட மெயின் கண்டென்ட்டான ரூல் 32 சப் ரூல் 5 ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல்ஸ்ல சொல்லியிருக்க மார்ஜின் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். மார்ஜின் ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்ல டீல் பண்றப்போ அதோட ஃபுல் சேல்ஸ் வேல்யூ மேல டாக்ஸ் போடாம அவரோட மார்ஜின் போர்ஷன்ல மட்டும் டாக்ஸ் போடலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கன்சியூமர் ஒரு லேப்டாப் 2 லட்ச ரூபாய் வாங்குறான்னு வச்சுப்போம். அதோட டாக்ஸ் காம்போனன்ட் 18%, 36,000 ரூபாய் அவர் கவர்மெண்ட்டுக்கு கட்டி வாங்குவார். அதுலேருந்து அவர் எந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டும் எடுக்க மாட்டார். ஒரு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப்பை அவர் ஒரு 70,000 ரூபாய்க்கு ஒரு டீலர்கிட்ட வைக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த டீலர் அவரோட ஒரு மார்ஜின் ஒரு 30,000 ரூபாய் வச்சு 1 லட்ச ரூபாய்க்கு இந்த லேப்டாப்பை விற்பார். இவர் விற்கிறப்போ இந்த ரூல் 32 சப் ரூல் 5 அவர் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெகுலர் ஸ்கீமில் போகிறப்போ 1 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸபிள் வேல்யூ போட்டு 18% கன்சியூமர்கிட்ட இருந்து அவர் கலெக்ட் பண்ணுவார். இதே தான் அவர் ரெகுலர் ஸ்கீம் போகாமல் ரூல் 32 சப் ரூல் 5 யூஸ் பண்ணார் அப்படின்னா டாக்ஸபிள் வேல்யூன்னு அவரோட மார்ஜினை மட்டும் காமிச்சா போதும், 30,000 ரூபாய். இப்போ இது மேலே டேக்ஸ் போடுறப்போ 18% வெறும் 5,400 ரூபாய் தான் வருது. இதனால 12,600 ரூபாய் இந்த கேஸில் மிச்சம் பண்ண முடியுது. ஜென்ரலாக இந்த பொருள் மேலே இருக்க காஸ்ட், அதாவது 70,000 ரூபாய் மேலே இருக்கிற மொத்த டேக்ஸையும் எல்லா கேஸ்லையும் மிச்சம் பண்ண முடியும். ஏன்னா இந்த 70,000 ரூபாய்க்கான டேக்ஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் ஓனர் வழியாக கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த மார்ஜின் ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறதுக்கு தனியாக எந்த ஃபார்மும் ஃபில் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் குட்ஸ் அண்ட் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ரெண்டுலையும் டீல் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா
செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ரிலேட்டடான பையிங் அண்ட் செல்லிங் ரெக்கார்டை மட்டும் தனியாக மெயின்டைன் பண்ணாலே போதும். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸில் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2018 அப்ளை ஆகும். அண்ட் ஒரு போனஸ் டிப், நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்கல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட்டில் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் உங்களோட டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி கீழே தான் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் காம்போஷன் ஸ்கீம் கூட அப் பண்ணலாம். இதனால இன்னமுமே நிறைய டாக்ஸ் மிச்சம் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.